சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய நன்மைகள் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமான விடிவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இங்க வெளியூர் வெளிநாடு போறவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. தலையில அடிப்படை வாய்ப்பு இருக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, காலில் அடிப்படை வாய்ப்பு இருக்கு, சில மர்ம உறுப்புகள்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஆண்களோ பெண்களோ எதிர்பாலினத்தவர் மேல கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது. பெண்களால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உலகெங்கும் வாழக்கூடிய வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரியில உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகுறாரு. அதை தொடர்ந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய நன்மைகள் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். இருந்தாலும் சில சில நன்மைகளும் சில சில பிரச்சனைகளும் தீர்ந்து மெதுவாக மேலே ஏறி வருவதற்கான நிறைய மாற்றங்கள் கண்ணில் காட்டத்தான் ஆரம்பிச்சிருக்குது. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, நண்பர்கள் கூட பிரச்சனை, பார்ட்னர்கள் கூட பிரச்சனைன்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது ஒன்று சரி பண்ண முடியுமா, ரிப்பேர் பண்ண முடியுமா, எங்கேயாவது எதையாவது செஞ்சு யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அது நெருக்கடியிலே போகுது. திடீர்னு எல்லாம் வெறுத்து போய் இந்த கோயிலுக்கு போயிடலாம், சாமியாரா போயிடலாம், மடத்துக்கு போயிடலாம், யாருக்காவது சிஷ்யரா போயிடலாம், கோயில்கள் மலை பிரதேசங்களுக்கு எங்கேயாவது போகலாம், சிவபக்திக்கு ஆழ்ந்து போயிடலாம். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனாலும் விடிவு வரல. விடிவு வருமானா கொஞ்சம் கொஞ்சமான விடிவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இங்க வெளியூர் வெளிநாடு போறவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது. கொஞ்சம் காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழணும், நம்மளை யாருன்னே வெளியே காட்டிக்காம வாழணும் அப்படின்னா அதுக்கு சிம்ம ராசிக்கு இது சூப்பரான நேரம். வெளிநாடு போயிடுங்க, உங்களை யாருமே தெரியாத இடத்துக்கு போயிடுங்க. அது உங்களை இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போனா போதும், இல்லை 20 கிலோமீட்டர் தள்ளி போனா கூட உங்களை யாருக்குமே தெரியாதுன்னா சந்தோஷம், அங்க போயிடுங்க. தலையில அடிப்பட வாய்ப்பு இருக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, காலில் அடிப்பட வாய்ப்பு இருக்கு, சில மர்ம உறுப்புகள்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வயிற்றுல புண்ணாகலாம், இல்லை அல்சர் வரலாம், இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் வரலாம். உடம்பு சூடாகி போய் கண்ணுலையும் கிட்னிலையும் கல் ஃபார்ம் ஆகலாம், கண்ணுல பார்வை கோளாறு ஏற்படலாம். இந்த மாதிரி ஏதாவது சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் சொல்லவே வாய்ப்பு இல்லையா அப்படின்னா தீமைகள் தான் நிறைய இருக்கு, நெகட்டிவ் தான் நிறைய இருக்கு. இருந்தாலும் உஷாரா இருக்கும்போது இது எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டே வரலாம். எந்தெந்த இடமெல்லாம் நெருக்கடியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு அதை சரி கட்டுறதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சு போயிடும். நல்ல விஷயங்களை தேடி நீங்க அதுக்கப்புறம் மெதுவா நகர்ந்துக்கலாம். யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. குடும்ப பிரச்சனைகள் இல்லைன்னா சொத்து தகராறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அமைதியா அப்படியே விட்டுருங்க. ஏதாவது படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க உடனடியா படிக்க போகலாம், ஏதாவது கத்துக்க போகலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா யோகா பழகிறது, தியானம் பழகிறது, இல்லைன்னா ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறது, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறது, விஷம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறது, வெடிகுண்டு சம்பந்தப்பட்டது, இல்லைன்னா ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டது, இரும்பு சம்பந்தப்பட்டது, அப்புறம் ஜோதிடம் கத்துக்கலாம், மாந்திரீகம், இப்படியெல்லாம் ஏதாவது ஒண்ணு உள்ள நோக்கி போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். அந்த காலங்களும் கொஞ்சம் அப்படியே அமைதியா கடந்து போவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதுல படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க பிஜி, நீட்டு, அப்புறம் மெடிக்கலு, ஆராய்ச்சிக்கு படிக்கிறாங்க, எக்ஸ்ரே, ஸ்கேன், இந்த மாதிரி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட, பல்லு சம்பந்தப்பட்ட, டெர்மட்டாலஜி சம்பந்தப்பட்டதெல்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப குறிப்பா ஆண்களோ பெண்களோ எதிர்பாலினத்தவர் மேல கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது. பெண்களால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டில் எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் ஆகும், எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும், எலக்ட்ரிக்கல் பொருட்கள் ஏதாவது கொஞ்சம் சிக்கல் வந்துடும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியனா வேலை செய்யறவங்களுக்கு வேலை நல்லா வரும். ஆனா அதன் மூலமாகவே ஏதாவது
கொஞ்சம் டிஃபெக்ட், இல்லைன்னா ஏதாவது நோய் வர்றது, இல்லைன்னா எங்கேயாவது ஷாக் அடிக்கிறது, தொழில்ல நஷ்டம் வராது. ஓடாத பொருளை வாங்கி டம்ப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்குங்க. சிம்மராசியில பிறந்த மருத்துவர்களுக்கு நல்ல காலம், அற்புதமான காலம். ரொம்ப நுணுக்கமான, ரொம்ப சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு இந்த காலம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க மருத்துவத்துல கை தொட்டதெல்லாம் இந்த காலம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். புதுசா எக்யூப்மெண்ட் வாங்கணும், புதுசா ஹாஸ்பிட்டல்ல வேற ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை கொஞ்சம் தவிர்த்து வைங்க. ஆனா புதுசா கத்துக்கிறத பத்தி ஏதாவது போறீங்கன்னா தாராளமா செய்யலாம். டெக்னாலஜி நல்லா தான் இருக்குது அப்படின்னாலும், நீங்க பயன்படுத்தும் போது அது வேணும்னே உங்களுக்கு எதிரா திரும்பி எதையாவது ஒரு கோளாறு பண்ணி விட்டுரும். ஸோ பார்த்து கவனமா இருங்க. சிம்மராசிக்காரங்க அரசியல் இருக்கு. இப்ப அரசியல் காலமா இருக்கிறதுனால உங்களுக்கு இதுல நிறைய நன்மைகள் உருவாக போகுது. உங்களுடைய பணம் வெளியே போயிடும். போன பணம் வராது. பெரிய அளவுல யாருக்கிட்டையாவது நீங்க நம்புனீங்க அப்படின்னா ஏமாத்திருவாங்க. உங்களை மட்டுமே நம்பி வேலை செய்ய முடியுமான்னு பாருங்க. மக்கள் ஆதரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அதனால சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் கூட ஒரு பெருசா கவலைப்படாதீங்க. அப்படியே இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ண முடியுமான்னு பாருங்க. வேற ஏதாவது நீங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்றீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்முன்னு அமைதியா வைங்க. லீகல் சம்மந்தமான பிரச்சனைகளை இப்ப எதுவும் சரி பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள நீங்களே ஸ்லோ டவுன் பண்ணிக்கிங்க. இல்லன்னா லோ டவுன் பண்ணிக்கிங்க. உங்கள பத்தி வெளிய பேசாத அளவுக்கு அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு போங்க. கெட்ட விஷயங்கள்ல போய் மாட்டிக்காதீங்க. நெருக்கடிக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. அரசு அதிகாரிகள், உங்கள் மேலதிகாரிகளை நோக்கி தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதீங்க. யாருக்கிட்டையும் தவறான ஆளுங்க கூட பழகாதீங்க. எங்கேயாவது ஏதாவது நடக்கிற விஷயத்துக்கு உங்கள கோத்து விட்டுருவாங்க. அப்புறம் நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாயிடும். ஒரு பிரச்சனையை சரி பண்ண போய் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனையை சரி பண்ண போய் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல்கள் தான் அதிகமாகும். அரசாங்கத்துல இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க இதயம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஒண்ணு ரத்த அழுத்தம் அதிகமாகும். இல்ல அப்படின்னா இதயத்துல ஸ்டண்ட் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். உயர் அதிகாரத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க. கண்ணு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், அப்புறம் லிவர் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். இங்க ஏதாவது ஒண்ணு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய கிட்னி, லங்ஸ், இதயம், கல்லீரல், மண்ணீரல் இது எல்லாமே ஒட்டி ஒட்டி ஏதாவது சிக்கல் வரும். சில நேரம் அல்சர் மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. நல்லது சொல்றதுக்கு இல்ல அப்படி அப்படின்னாலும் கூட சமூக சேவை செய்யறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப நல்ல காலம். நீங்க தொடர்ந்து வெளியே வெளியே வெளியேன்னு வெளியே சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த நல்லா இருக்கும். ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்க, என்ஜிஓ வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலம் நல்ல காலம் தான் சொல்லணும். சொத்துக்கள் ஏதாவது விற்கணும் அப்படின்னா தாராளமா விற்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணம் வரும். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்க பணம் கொடுக்காம முயற்சி பண்ணுங்க. லஞ்சம் கொடுக்காம முயற்சி பண்ணுங்க. சரியான வகையில முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நன்மைகள் நடக்கும். இல்லைன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களை ஏமாத்திடுவாங்க. பணத்தை திருப்பி தர மாட்டாங்க. அப்புறம் அரசியல் அது இதுன்னு வச்சு உங்களை மிரட்டுவாங்க. நிறைய சிக்கல்ல போய் மாட்டிக்குவீங்க. நேர்மையாக முடிஞ்ச வரைக்கும் நடந்துக்குங்க. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சிக்கல்களை, நிறைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். சிவ வழிபாட்டுல இறங்குங்க. அப்புறம் சித்தர்கள் சமாதிக்கு போயிட்டு வாங்க. திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியையும் நிம்மதியையும் கொடுக்கும். சிம்மராசிக்காரங்க கலைத்துறையில மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க போறாங்க. பாட்டு பாடுறவங்க ஜெயிக்க போறாங்க. ஓவியம் வரைகிறவங்க ஜெயிக்க போறாங்க. மருத்துவம் பார்க்குறவங்க ஜெயிக்க போறாங்க. எழுத்தாளர்கள் ஜெயிக்க போறாங்க. பதிப்பகத்தார்கள் ஜெயிக்க போறாங்க. இதை ஒட்டி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா தன்னை சுருக்கிக்கிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ தன்னுடைய லெவலை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வெளியே தெரியாம தன்னை மறைச்சிக்கிட்டு யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். திரைத்துறையில இயக்குனர்கள், எடிட்டர்கள், மியூசிக் டைரக்டர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்ல காலமாவே இந்த காலம் அமையும். இருந்தாலும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை நாம ஏதோ ஒரு வகையில சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட திதியில, குறிப்பிட்ட நட்சத்திரத்துல நீங்க போயிட்டு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறுவதற்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு திதி பிளஸ் ஒரு நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க போயிட்டு தெய்வ வழிபாடு செய்யும் போது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். வளர்பிறை திரையோதசி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாள்ல ஒரு சிவன் கோவில்லையோ
இல்லைன்னா காவல் தெய்வத்தையோ, கால பைரவரையோ, விஷ்ணு துர்க்கையையோ யாரோ ஒரு தெய்வத்தை போயிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு பலி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலோ, இல்ல உங்க சமூகத்துல, உங்க குடும்பத்துல அப்படி ஒரு வழக்கம் இருந்தா, நீங்க தாராளமாக ஒரு கெடாவ, இல்லைன்னா ஒரு சேவலு, இல்லைன்னா ஒரு கோழி ஏதோ ஒண்ண பலி கொடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.